தொடர்வது விரிவான செய்திகள். பொதுநலவாய நாடுகளின் 22வது அரசு தலைவர்களின் மாநாடு ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் இன்று ஆரம்பமானது. தேசம் மற்றும் சர்வதேசத்தின் மீண்டெழும் தன்மையினை கட்டியெழுப்புதல் என்ற தொனிப்பொருளில் இந்த அமர்வு நடைபெறுகின்றது. இதன்போது முடியாட்சிக்கு உரிய அரியாசனத்திற்கு புதல்வர்களை மாத்திரம் நியமிக்க வேண்டும் என்ற சட்டத்தினை நீக்குவதற்கு நாட்டின் தலைவராக மகாராணி உள்ள 16 பொதுநலவாய நாடுகள் ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியுள்ளன. அரியாசனத்திற்குரியவர் ரோமன் கத்தோலிக்க மதத்தவரையை திருமணம் செய்ய வேண்டும் என்ற சட்டமும் நீக்கப்பட்டுள்ளது. பெர்த் நகரில் உள்ள கண்காட்சி மற்றும் மாநாட்டு நிலையத்தில் ஒன்று கூடிய பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்களை ஆஸ்திரேலியாவின் பழங்குடியினர் வரவேற்றனர். இந்த மாநாட்டின் பிரதம விருந்தினரான 2ஆம் எலிசபெத் மகாராணி ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கிலாட்டினால் வரவேற்கப்பட்டார். பொதுநலவாய நாடுகளின் பொதுச் செயலாளர் கமலேஷ் சர்மாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். பொதுநலவாய நாடுகளின் அங்கத்துவ நாடுகளின் தலைவர்களுடன் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் மாநாட்டிற்கு வருகை தந்தார். 54 அங்கத்துவ நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் உள்ளிட்ட 3000 பேர் இந்த முறை மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். எமது உறுப்பு நாடுகளின் பலமும் வெற்றியும் எதிர்பாராத விதமாக தோற்றுவிக்கப்பட்டவை அல்ல. அனைத்து உறுப்பு நாடுகளினதும் அர்ப்பணிப்பினால் அது உருவாக்கப்பட்டது. அதன் மூலம் தான் அந்த சக்தி தோற்றுவிக்கப்படுகின்றது. அதனை உறுதிப்படுத்துவதற்கு எமது பெருமதிமிக்க உறுப்பினர்களுக்கு ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும். தொடர்ந்து மறுசீரமைப்பினை ஏற்படுத்துவதற்கான இணக்கப்பாட்டினை தெரிவிப்பதற்கு அனைத்து அரசு தலைவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் பொதுநலவாய நாடுகளை புதிதாகவும் ஏற்புடையதாகவும் பேண வேண்டும். இதேவேளை மகாராணியின் ஆட்சியின் கீழுள்ள 16 நாடுகளின் தலைவர்கள் இன்று இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதன் பிரகாரம் கோமான் மற்றும் சீமாட்டிற்கு பிறக்கின்ற முதலாவது குழந்தை பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு மகுடம் சூடப்பட உள்ளது. முடிக்குரியவர் ரோமன் கத்தோலிக்கர் ஒருவரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை நீக்குவதற்கும் அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளனர். புவி வெப்பமடைதல் அதிகரித்து செல்லல், உணவு பராமரிப்பு, முறையான அபிவிருத்தி மற்றும் இயற்கை வள அபிவிருத்தி உள்ளிட்ட பொதுநலவாய அமைப்பின் உறுப்பு நாடுகள் எதிர்நோக்கும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலான சவால்கள் தொடர்பில் இந்த முறை மாநாட்டில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. இதேவேளை பொதுநலவாய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நாயகம் என்ற பதவியை உருவாக்குவது தொடர்பிலும் தற்போது இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று SLT பிராட்பேண்ட் இணைப்பினை இமெயில் கணக்குடன் இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர் கச்சொன்று www.win மூலம் 10.24 லேப்டாப்கள் 3 மற்றும் 6 மாதங்களுக்கு மாதாந்த கட்டணமற்ற பிராட்பேண்ட் இணைப்புகள் 10. இன்று SLT பிராட்பேண்ட் இணைப்பினை இமெயில் கணக்குடன் இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள். SLT பிராட்பேண்ட், சக்தி அளிப்பது மெகாலைன். கொழும்பு கோட்டைக்கும் மருதானைக்கும் இடையே ரயில் ஒன்று இன்று மாலை தடம் புரண்டமையினால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான ரயில் என்ஜினை சீரமைக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கோட்டையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த கடுகதி ரயிலின் என்ஜினை இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இன்று மாலை 4:30 அளவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் காரணமாக கொழும்பு கோட்டைக்கும் மருதானைக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. குறித்த என்ஜினை சீரமைக்கும் நடவடிக்கைகளை விரைவில் நிறைவு செய்வதற்கு எண்ணியுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டாளர் நிஹால் பெர்னாண்டஸ் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் விபத்து இடம்பெற்ற இடத்தில் உள்ள ஏனைய ரயில் மார்க்கங்களின் ஊடான போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமை போல் இடம்பெறுகின்றன. அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் அதிகார பகிர்விற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணக்கம் தெரிவிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். இதனை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு திட்டத்தினையும் முன்னெடுப்பதற்கான ஒத்துழைப்பை ஐக்கிய தேசிய கட்சி வழங்கும் என அவர் கூறினார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சர்வதேச நடவடிக்கைகளுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மாநாட்டின் 33வது அமர்வில் பங்கேற்கும் முகமாக கொழும்பிற்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்துள்ளது. இந்த சந்திப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார்.
உலகில் உள்ள அனைத்து பாராளுமன்றங்களுக்கும் இதனை விட அதிகமான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதே எனதும் எமது கட்சியினதும் எண்ணமாக உள்ளது. குறிப்பாக இந்த நாட்டின் பிரச்சனைகளுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக தீர்வினை பெற வேண்டிய அவசியம் நமக்கு உள்ளது. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போதிலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அரசாங்கமும் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனினும் இதனை நீடித்து செல்ல முடியாது. இந்த வருட இறுதிக்குள்ளாவது இதற்கான உறுதியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அரசாங்கம் தமது வார்த்தை அளவில் இதனை வரையறுக்காமல் தமிழ் மக்களின் நியாயமான உரிமைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி அவற்றை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவிக்க வேண்டும். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கான அதிகார பகிர்வினை வழங்குவதனை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதனை தவிர எம்மால் எதுவும் செய்ய முடியாது. இத்தகைய ஒரு கட்டமைப்புக்குள் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு திட்டத்துக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒத்துழைப்பு இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். You have at this moment terrorists who are using weapons, maybe steel. பயங்கரவாதிகள் தம்மிடமுள்ள ஆயுதங்களையும் அரசாங்கங்களிடம் இருந்து களவாக பெற்றுக்கொண்ட ஆயுதங்களையும் பயன்படுத்தி மேற்கொள்கின்ற வன்முறைகள் மற்றும் குற்றச்செயல்களினால் அனைவருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு எதிரான கொள்கையொன்றை தயாரிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையிலான சர்வதேச சமூகம் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றது. சர்வதேச நடவடிக்கைகளுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமும் இதற்கான ஒத்துழைப்பினை வழங்குகின்றோம். நாடுகளுக்கிடையில் பரிமாற்றப்படும் ஆயுதங்களின் அளவை குறைத்தல், வரையறைகளுக்கு கீழ்ப்படிய செய்தல் அல்லது பதிவு செய்தல் போன்றவற்றை இந்த கொள்கையின் மூலம் நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகள் மற்றும் சோதனை நடவடிக்கைகளின் மூலம் 50,070 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு, சுங்க திணைக்களம், குற்றப்புலனாய்வு திணைக்களம், கலால் திணைக்களம், சிறைச்சாலைகள் திணைக்களம், கடற்படை மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் இந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வருடத்தின் முதல் 10 மாத காலப்பகுதியில் 23 கிலோகிராமிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். 18 கிலோகிராம் ஹதீஷ் போதைப் பொருளும் 10 கிலோகிராமுக்கும் அதிகமான கொக்கைன் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. අද දිනේ වෙනකොට අපි හෙරොයින් සම්බන්ධව இதுவரையில் ஹெரோயின் போதைப் பொருள் தொடர்பில் 3800க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு போலீசார் என அனைவரும் இணைந்து தொடர்ச்சியாக இவ்வாறான சுற்றிவளைப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது போதைப் பொருள் தொடர்பான பிரச்சனைகள் பெருமளவில் குறைவடைந்துள்ளன. මේ නිරන්තර මෙහෙයුම් හින්දා மகபாகி கெரவலப்பட்டிய பகுதியில் பூசகர் ஒருவர் இனம் தெரியாத சிலரினால் கடத்திச் செல்லப்பட்டுள்ளார். லொகுசியா என அழைக்கப்படும் குறித்த நபர் நேற்று மாலை கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். லொகுசியா என்று அழைக்கப்படும் முகமது சலீம் சியான் என்பவரை இனம் தெரியாதவரால் கடத்திச் செல்லப்பட்டுள்ளார். தனது வேனில் கெரவலப்பட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இவர் இனம் தெரியாத சிலரினால் கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் கூறினர். கடத்திச் சென்றவர்கள் தொடர்பில் எந்தவித தகவலும் இதுவரை தெரிய வரவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். பூசகர் பயணித்த வாகனம் கடத்தப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் கைரேகை பரிசோதனை நடத்தியுள்ளதாகவும் அங்கு சில கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெல்லாம்பிட்டிய வெளிவிட்ட பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடுவல பகுதியைச் சேர்ந்த 33 வயதான இரு பிள்ளைகளின் தந்தை ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இரு குழுக்களுக்கிடையே சிறிது காலமாக நிலவிய பிரச்சனையை இந்த கொலைக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த கொலையுடன் இருவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அவர்கள் தற்போது குறித்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதேவேளை அக்டோபர் மாதத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறான கொலை சம்பவங்கள் சில பதிவாகியிருந்தன. கடந்த 2ஆம் தேதி அம்பலாந்தோட்டை பகுதியில் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதுடன் அன்றைய தினமே ஹிங்குராங்கோட தெபருல்ல பிரதேசத்தில் மற்றும் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். மொரட்டுவை மோதிர பகுதியில் இடம்பெற்ற மோதல் ஒன்றை கட்டுப்படுத்துவதற்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கடந்த 3ஆம் தேதி கத்தியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். வந்துராம்ப மேல்லேவல தோட்டத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 40 வயதான 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் 11ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் குடக்கவேல முத்தெட்டுப்பல பிரதேசத்தில் 61 வயதான ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார். இந்த மாதத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களுள் கொலம்பகேயாறு பனஹாடுவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 4 கொலை சம்பவம் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டது. வர்த்தகர் ஒருவரும் அவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளும் T56 ரக துப்பாக்கியினால் அவர்களது வீட்டிலேயே கொலை செய்யப்பட்டனர். ரத்கம ஹெப்போலவத்த பகுதியில் கிரிக்கெட் மட்டையால் 1.5 வயதான பிள்ளை ஒன்று தாக்கப்பட்ட சம்பவமும் இந்த மாதத்திற்குள் இடம்பெற்ற கொலை சம்பவங்களுள் உள்ளடங்குகின்றன.
යම් රටක නීතිය අරාජික වුණාම මේ කියන තත්ත්වයන් පාලනය කරන්න බෑ. நாட்டின் சட்டம் சீர்குலையும் போது இவ்வாறான நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியாது. சட்டம் பலம் வாய்ந்தவர்களுக்கு ஒரு விதமாகவும் ஏழைகளுக்கு மற்றொரு விதமாகவும் அமைகின்றது. இந்த சம்பவங்களை கருத்தில் கொள்ளும் போது சட்டங்களை அமுல்படுத்துவதில் குறைபாடுகள் நிலவுவதாக எமக்கு தோன்றுகின்றது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் தமது சீருடைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை மக்களை கொலை செய்வதற்காக பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. இவ்வாறான சம்பவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகத்தில் உள்ள மக்கள் பழக்கப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தின் கடந்த 9 மாதங்களுக்குள் பதிவாகிய 554 கொலை சம்பவங்களில் 80% பின்னணி கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். எஞ்சிய 20% சம்பவங்களில் 9% சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். மனுஷ்ய காத்தனவல கொலைகளின் எண்ணிக்கையில் வளர்ச்சி ஏற்படவில்லை எனினும் கொலை செய்யப்படும் முறையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் மனிதாபிமானமற்ற விதத்திலான சில சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. யுத்தம் நிலவிய கால பகுதியில் இருந்த சில விடயங்கள் இன்னும் முற்று பெறவில்லை. அதன் பிரதிபலனாக தற்போது துப்பாக்கிகள் போன்ற ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை கைப்பற்ற வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுத்துள்ளோம். உடவளவையில் இடம்பெற்ற கொலைக்கும் யுத்தத்தின் பின்னர் எஞ்சியிருந்த ஆயுதங்களே பயன்படுத்தப்பட்டுள்ளன. தவறுகளை செய்துவிட்டு அதிலிருந்து தப்பியிருக்கலாம் என எவரேனும் எண்ணுவார்கள் எனின் உண்மையில் அது சாத்தியப்படாது. சத்யாக் நிமி. விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். உங்கள் வாழ்விற்கு மேலும் ஒளியோட இமல்ஷன் எனாமல் மற்றும் ஒட்டோ பெயிண்ட்களுக்கு உலகை வென்ற பெயிண்ட் கோஸ்வே பெயிண்ட்ஸ். தம்ரோவில் இருந்து முழு வீட்டுக்கும் அவசியமான 15 பொருட்களை கொண்ட தளபாட பொதி ஒன்று 79,000 ரூபாய் மட்டுமே. அருகிலுள்ள காட்சியறை அறிய 072-857-857. 60 வெற்றியாளர்கள் சீனாவுக்கு, 200 பேர் சிங்கப்பூருக்கு, 2000 பேர் லெஷவெல்டுக்கு. செலிங்கோலாய். விடுமுறைக்கு எங்கே போனீர்கள்? நிவாடுவட்ட කොහෙද ගියේ? Where did you go for the holiday? 60 வெற்றியாளர்கள் சீனாவுக்கு, 200 பேர் சிங்கப்பூருக்கு, 2000 பேர் லெஷவெல்டுக்கு. செலிங்கோலாய். செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்கா சென்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் குழுவினர் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் ராபர்ட் ஓப்ளேக் உள்ளிட்ட அமெரிக்க அரசு பிரதிநிதிகள் கலந்து கொண்டதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரக பேச்சாளர் ஒருவர் கூறினார். அரசியல் பிரதிநிதிகளுடன் அமெரிக்க அரசாங்கம் வழமையாக முன்னெடுக்கும் பேச்சுவார்த்தைகளின் ஒரு கட்டமாகவே இந்த சந்திப்பு அமைந்ததாக அமெரிக்க தூதரக பேச்சாளர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் இடையே நேற்றைய தினம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை தெரியவரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, டி சுமந்திரன் ஆகியோர் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவே அமெரிக்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் குழுவிற்கும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பிரதி செயலாளர் ராபர்ட் ஓப்ளேக் ஆகியோரிடையே பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரம் ககடகஸ்திகிலிய ரன்பத்வில பிரதேசத்தில் இன்று மாலை மின்னல் தாக்கி 2 உயிரிழந்துள்ளதோடு 3 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த சிலரே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதான ஒருவரும் 40 வயதான ஒருவருமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். இதன்போது அதிர்ச்சிக்குள்ளானவர்கள் அனுராதபுரம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர்.